ஒரு அழகான கிராமத்தில் முத்து என்ற ஒரு சுட்டி பையன் இருந்தான். ஒரு நாள் மாலை வேளையில் பசுமையான வயல்வெளியில் படுத்துக்கொண்டு வானத்தை பார்த்து கொண்டிருந்த முத்துவின் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளிப்பட்டது. அது என்னவென்று உற்று பார்த்தபோது அவனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. அங்கே தங்க நிற சிறகுகள் கொண்ட ஒரு குட்டி மீன் வானில் பறந்து கொண்டிருந்தது. அதன் பெயர் ஹினாட்டா. மெதுவாக முத்துவின் அருகில் வந்த ஹினாட்டா, முத்து, மேக உலகில் ஒரு பெரிய ஆபத்து. மழை பெய்ய காரணமான மந்திர மழை முத்தை ஒரு தீய புகையரக்கன் திருடிச் சென்று விட்டான். நீதான் வந்து உதவ வேண்டும் என்று கெஞ்சியது. முத்து துணிச்சலுடன் உதவ சம்மதித்தான். உடனே ஹினாட்டா முத்துவின் மீது ஒரு மாயப்பொடியை தூவ முத்து மெல்ல காற்றை போலவே லேசாகி வானத்தில் மிதக்கத் தொடங்கினான். இருவரும் மேகங்களுக்கு மேலே ஒரு புதிய உலகத்திற்கு பறந்து சென்றனர். அங்கே பஞ்சு மிட்டாய் போன்ற வீடுகளும் பலூன்களை போன்ற மரங்களும் நிறைந்த மேகக்கோட்டை இருந்தது. ஆனால் அந்த கோட்டையின் ஒரு பக்கம் மட்டும் கரிய புகையாக காட்சியளித்தது. அங்கேதான் அந்த கொடூரமான புகையரக்கன் மழைமுத்தை கூண்டில் அடைத்து வைத்திருந்தான். முத்து நேரடியாக அரக்கனுடன் மோதாமல் ஒரு தந்திரம் செய்தான். ஹினாட்டா சொன்னபடி அரக்கனுக்கு பிடிக்காத மல்லிகை பூக்களின் வாசனையை மந்திர பொடியால் உருவாக்கினான். முத்து அந்த மல்லிகை பூக்களை அரக்கன் மீது வீசியதும் அதன் வாசனை தாங்காமல் அரக்கன் தும்மிக்கொண்டே அங்கிருந்து அலறியடித்து ஓடினான். உடனே முத்து அந்த மழை முத்தை மீட்டு அதன் சரியான இடத்தில் பொருத்தினான். அவ்வளவுதான். மேகங்கள் நீல நிறமாக மாறி வானில் அழகான வானவில் தோன்றியது. பூமி குளிர மழையும் பெய்ய தொடங்கியது. ஹினாட்டா முத்துவுக்கு தனது நன்றியை தெரிவித்துவிட்டு அவனை மீண்டும் அவனது தோட்டத்தில் கொண்டு வந்து விட்டது. முத்து மெல்ல கண் விழித்து பார்த்தபோது அது ஒரு கனவு போல தோன்றியது. ஆனால் அவன் கையில் ஒரு மல்லிகைப்பூ மனம் வீசிக் கொண்டிருந்தது. முத்து புன்னகையோடு வானத்தை பார்த்தான்.